வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2022லேருந்து எடுக்கப்பட்ட பாலவை மேடு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வலியவன் அப்படிங்கிற டைட்டிலில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா. இதில் கதையை பொறுத்தளவுக்கு கதையின் நாயகன் படத்தில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக வராரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்காக வராரு. அவர்கிட்ட இவரோட லைஃப்பை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கதாநாயகன். ஸோ அதனாலே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக தான் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட கனவாகவே மாறி இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உன்னோட கதையை ஃபுல்லாக சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் அவரோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்கிறாரு. அவர் லவ் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணை நேரில் பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் ஏன் ஷாக் ஆகிறாரு அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்துருக்குறாங்க. படத்தோட டூரேஷன் 2.5 மணி நேரத்துக்கு மேலே வருது. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படத்தோட கதை ரொம்ப இழுக்கணும்னு நினச்சி இழுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எனக்கு கிடச்சிது. ஸோ ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ட்விஸ்ட்டுமே பெருசாக ஒர்க் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு கண்டென்ட் இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு வில்லன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறாரு. எஃபெக்டிவான ஒரு ஹீரோயிசம் பார்த்தீங்கன்னா படத்தில் மிஸ் ஆகுது. ஆக்சுவலி ஹீரோவோட கேரக்டரே அந்த மாதிரியான கேரக்டராக தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் அந்த வில்லன் கூட வரக்கூடிய கிளாஷை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வில்லனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த யங்கர் வெர்ஷனில் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஸோ அவரோட வில்லனிசம் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லுக் வைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அருமையாக பண்ணியிருந்தாரு. உண்மைக்கு சொல்ல போனால் வில்லன் மட்டும்தான் அந்த படத்தில் ஒரு ஸ்டார் ஆஃப் த ஷோன்னு சொல்லுவேன். இதை தாண்டி வரக்கூடிய மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நாசர் அண்ட் நம்ம சுகாஷினி, ஸோ இவங்களோட ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்துச்சு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சட்டலாக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஒரு ஆவரேஜான படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது.